இந்த காலத்துல காதல் திருமணத்தோட எண்ணிக்கை அதிகமாயிட்ட போது அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பக்கம் விவாகரத்தும் அதிகமாயிட்ட போகுது. சரி, விவாகரத்துக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற ஒரு புரிதல் இல்லாத அன்புன்னு சொல்லலாம். இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற புரிதல் இல்லாத அன்பை 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழகா சொல்லி வெற்றி பெற்றவர் தான் நம்ம இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். 1986 மௌனராகம்னு ஒரு படம், தமிழ் சினிமாவுடைய ஒரு மேஜிக்னு சொல்லலாம். அந்த படத்து மூலியமா கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பு பிரச்சனைகளை அழகா எடுத்து சொல்லி அதுல வெற்றியை பெற்றிருக்காரு. ஆனா இந்த படம் உருவாக்குறதுக்கு அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை, அந்த அளவு மெனக்கெட்டு இருக்காரு. சரி, இந்த படத்தை உருவாக்க அவர் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாரு, எப்படி உருவாக்கினாருன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. ஹாய் வெங்கடாஸ் நேயர்களே, மணிரத்னம் அவர்கள் என்னதான் திரைப்பின்னணியிலிருந்து வந்தாலும் முதல் பட வாய்ப்பு அவருடைய சொந்த அண்ணன் கிட்ட போய் கேட்டிருக்காரு, வெங்கடேஸ்வரன் தயாரிப்பாளர் கிட்ட. ஆனா உனக்கு சினிமா பத்தி என்ன தெரியும், உனக்கு எப்படி நான் வாய்ப்பு தர முடியும்னு சொல்லிட்டு அவருடைய வாய்ப்பை தட்டி கழிச்சிருக்காரு வெங்கடேஸ்வரன் அவர்கள். அதுக்கப்புறமா சத்யஜோதி பிலிம் தியாகராஜமணியா முதல் படம் பகல் நிலவு. இந்த படம் சுமாரா போகலாம் கூட அவருடைய மேக்கிங்கை பார்த்து அடுத்த படம் இதய கோயில் படத்துக்கான வாய்ப்பு கிடைச்சு அதுல ப்ரூவ் பண்ணிட்டாரு ஒரு டைரக்டரா. அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் வெங்கடேசன் அவர்களே தம்பி மணிரத்னம் கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம், கண்டிப்பா உனக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண படம் தான் மௌனராகம். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே. கதாநாயகி ரேவதி கல்லூரி காலங்கள்ல கார்த்திக் அவர்களை காதலிப்பாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிக்க போகும்போது கார்த்திக் மேல இருந்த பழைய கேஸ் எல்லாம் தோண்டி காவல்துறை அவர்கள் அவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லிட்டு இருந்த ரேவதியை அவங்க வீட்டுல கட்டாயப்படுத்தி மோகன் அவர்களை கட்டி வச்சிருவாங்க. மோகன் அவர்கள் டெல்லியில வேலை செய்யறதுனால ரேவதியை கூப்பிட்டு டெல்லி போயிடுவாங்க. புரியாத இடம், புரியாத மொழி, புது இடம், பிடிக்காத வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ரேவதி அவர்கள் மோகன்கிட்ட விவாகரத்து கேட்பாங்க. சரி, ரேவதியுடைய பழைய பிளாஷ்பேக் தெரிஞ்ச மோகன் அவர்கள் சரி விவாகரத்து கொடுக்கலாம் சொல்லிட்டு கையெழுத்து போட்டுருவாரு. அந்த விவாகரத்துக்கு நாள் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. விவாகரத்து மூலம் நீயா விரும்பி கேட்டது ஒண்ணு, நானா விரும்பி கொண்டு வந்தது ஒண்ணு. இந்த இடைப்பட்ட கேப்ல ரேவதியோடைய வீக்னஸ் என்ன, சரி அவங்க என்ன இழந்தாங்க, சரி அவங்களுக்கு என்ன தேவைப்படுன்றது புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல அன்பை செலுத்துவாங்க மோகன் அவர்கள். அவங்க அன்பு புரிஞ்சுக்காம இருந்த ரேவதி காலம் போக போக நாட்கள் ஆக ஆக அன்பை புரிஞ்சுப்பாங்க. 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் வரும்போது விவாகரத்துக்கான நாள் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த நாள் வந்தாலும் அந்த விவாகரத்து பத்திரத்தை தூக்கி கிழிந்து எறிஞ்சிருவாங்க ரேவதி அவர்கள். அதுக்கு காரணம் அப்பதான் அவங்க மோகன் அவர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறமா அடுத்து ஒரு வாழ்க்கை இருக்கு, கணவன் மனைவியும் புரிஞ்சு வாழணும், விவாகரத்து பக்கம் போகக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமா அழுத்தம் திருத்தமா மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்துல மணிரத்னம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். இந்த காலத்துல விவாகரத்தை தேடி போற நிறைய தம்பதிகள்லாம் கண்டிப்பா மணிரத்னம் அவர்கள் இயக்கிய மௌனராகம் படத்தை பார்க்கணும். இன்னைக்கு நீங்க இருக்கிற காஃபி போட்டு நான் சாப்பிடுவேன், ஆனா ஒரு வருஷம் கழிச்சு யார் காஃபி போட்டு தருவாங்க. படம் 35 ஆண்டுகளுக்கு மேல ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அழுத்தம் திருத்தமான திரைக்கதைன்னு கொடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் மணிரத்னம் அவர்கள். உங்களுக்கு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய மௌனராகம் படம் பார்த்திருக்கீங்களா? எந்த அளவு பிடிக்கும், பிடிச்சா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.